Good morning students, I am MRK. We are going to see 10th standard mathematics, chapter 5, exercise 5.4, 12th sum. What is given? Find the equation of straight line கொடுத்து passing through the point கொடுத்து passing through the point of intersection கொடுத்து ரெண்டு லைன் கொடுத்துருக்கு, ரெண்டு லீனியர் ஈக்குவேஷன் ஸ்ட்ரைட் லைன். அதை ரெண்டே சால்வ் பண்ணால் தான் ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அப்படி நோட் பண்ணி காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு இது ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்கு, அதில் வந்து பைசெக்டிங் சொன்னால் பிரிக்குதுன்னு அர்த்தம். அப்போ வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இது ரெண்டுக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கான்செப்டை எடுத்து வச்சுருக்கேன். அப்போ இது ரெண்டையும் சால்வ் பண்ணோம்னா லீனியர் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம்னா ஒரு பாயிண்ட் கிடைக்கும். சேம் டைம் இந்த மிட் பாயிண்ட்லேருந்து எடுத்தோம்னா என்ன கிடைக்கும், ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அப்போ இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட், 2 பாயிண்ட் ஃபார்முலா போட்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். அப்போ ஒரு கணக்கை எப்படி செய்யணுன்றது தெரிஞ்சு செஞ்சால் தான் செய்ய முடியும். சரிங்களா சொல்கிறது? அப்போ இந்த கணக்கில் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்திருக்கேன், செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்திருக்கேன். செகண்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எடுத்துகிட்டு ஃபஸ்ட் ஈக்குவேஷனை கீழே எழுதி ரெண்டையும் சைனை மாற்றிருக்கேன் அப்படின்னா நம்ம நோட் பண்ணி காட்டணும் அப்படின்னா இது மூணாவது ஈக்குவேஷனையும் ஒன்றாவது ஈக்குவேஷனையும் செப்பரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லணும், இண்டிகேட் பண்ணணும். சரி, இண்டிகேட் பண்ண பிறகு இங்கே 7y வரும், எக்ஸ் கேன்சல் ஆகிரும், 0, y ஈக்குவல் டு 0. இப்போ y ஈக்குவல் டு 0 தென் சப்ஸ்டியூட்டிங் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போட போகிறேன். சரியா? அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் லீனியர் ஈக்குவேஷன் இன்டர்செக்ஷன் கொடுத்தனால இன்டர்செக்ஷன் வந்துட்டாலே அந்த லீனியர் ஈக்குவேஷன் எத்தனை கொடுத்துருந்தாலும் சரி ரெண்டையும் சால்வ் பண்ணிடணும். மறுபடியும் கொடுத்துருந்தாலும் சால்வ் பண்ணணும். அதான் ஒரு இதோடு முடிஞ்சிருச்சு. ஆனால் இது ரெண்டுக்கும் இடையில் உனக்கு என்ன கொடுத்துருக்கு, பைசெக்டிங் கொடுத்துருக்கு. அதாவது ரெண்டு லைன் இன்டர்செக்ட் ஆகிற இடம், இந்த இடம். சரியா சொல்கிறது? இதுதான் இதில் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கேன் நீ இப்போதைக்கு. இது கண்டுபிடிச்ச இடம் இந்த இடம். ரைட்டா? அதே மாதிரி இது மிட் பாயிண்ட் ஆஃப் என்னது அண்டு பைசைடிங் லைன் செக்மெண்ட் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி இந்த பாயிண்ட் ரெண்டையும் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்ட்டு சொல்ல இந்த பைசெக்டிங் இப்படி வரணும், இப்படி வரலாம். சரியா சொல்கிறது? அந்த பாயிண்ட்டு வந்து கண்டுபிடிக்கிறீங்கள பாயிண்ட்டு, இதில் கண்டுபிடிக்கிற மிட் பாயிண்ட்டு ஜாயின் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரியா சொல்கிறதுல இப்படி வச்சுக்கிட்டாலும் சரி. இது ஒரு மிட் பாயிண்ட், இது ரெண்டு லைனு, இது ஒரு லைனு. சரியா? இது ரெண்டு இன்டர்செக்ட் ஆகிற இடம், இந்த இடம் இன்டர்செக்ட் ஆகிற இடம். இது வந்து என்னென்னா 5.4ம் 7.4ம் பைசெக்ட் அந்த கோட்டை பிரிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கான். பைசெக்ட்னா அந்த மிட் பாயிண்ட்டு அதை பிரிக்கிறது அப்படின்னு சொல்கிறான். சரியா சொல்கிறது? இந்த இன்டர்செக்ட் வேறு, அந்த இன்டர்செக்ட் வேறு. அதனால் பார்த்துக்க, பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்க. சரிங்களா? ரைட். இப்போ கண்டினியூ பண்ணு கணக்கு கண்டினியூ பண்ணுறோம்னா இங்கே பார்த்துக்கோ. இதில் வந்து எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணி எடுக்க போகிறேன். 8x + 3y = 18. ஒய்க்கு 0 போட்டுட்டோம்னா 18/9 வரும். சரிங்களா சொல்கிறது? 18/9. அப்போ என்ன வந்துடும், 9 2 சார் 18, 4 2 சார் 9/4. அப்போ எக்ஸ் முதல்ல எழுதணும் 9/4, நெக்ஸ்ட்டு 0, 9/4, 0. இதான் ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அர்த்தம். நெக்ஸ்ட்டு மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும், பைசெக்டிங் அப்படின்றனால x1 + x2/2, y1 + y2/2. அப்போ ஃபஸ்ட்டு பேர் வந்து ஜோடி இது நம்பர் வந்து 5, -4. செகண்ட் கோஆர்டினேட் வந்து -7, 6. x1 y1 x2 y2 ரெண்டையும் x1 + x2/2, y1 + y2/2 ஃபார்முலா எழுதியாச்சு. அப்ளை பண்ணுறோம். x1 5, x2 -7, y2 -4 + 6. இது -2/2, இது +2/2, -1 + 1 ஆன்சரு மிட் பாயிண்ட்டுக்கு. ஓகேங்களா? அப்போ 2 பாயிண்ட் ஃபார்முலா போடணும். அடுத்து y - y1 = என்ன, அந்த ஃபார்முலா போயிடணும். y - y1 = m × x - x1. y - y1/y2 - y1 x - x1/x2 - x1. 2 பாயிண்ட் ஃபார்முலா ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைனுக்கு ஏபிக்கு ஏ கண்டுபிடிச்சிருக்கோம், பி கண்டுபிடிச்சிருக்கோம். டினோட் பண்ணிக்க அந்த பாயிண்ட்டை. சரியா? இப்போ ஆன்சர் போடு. 1 - 0 = x - +1 x - x1 9/4, y - x2 இந்த -1 -9/4. இது y/1ன்னு போட்டுக்கலாம். இது 9 கிராஸ் பண்ணு, 4 கிராஸ் பண்ணு. 4 கிராஸ் பண்ணால் 4x அப்படி கூட கிராஸ் பண்ணி போட்டுக்கலாம். 4x - 9/4 -4 -9/4 அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போ 4 கேன்சல் பண்ணிடலாம். 4 கேன்சல் பண்ணிடலாம். சரிங்களா சொல்கிறது? 4 கேன்சல் பண்ணிடு. அப்போ 4x - 9/- -13, 13 ஒய்னு வந்துடும், -13 வந்துடும். கிராஸில் கொண்டு போனோம்னா ஒன் சைடாக உள்ள கொண்டு வா. 4x + 13y - 9 = 0, விச் இஸ் ரிக்வயர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னு அர்த்தம். கரெக்டாக புரியுதான்னு பார்த்துக்க. ஆன்சர் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்க, செக்அப் பண்ணிக்க புக்கில். புரியணும் உனக்கு, அதனால தான் சொல்கிறேன். பார்த்துக்கோ, அசால்ட்டாக இருந்துடாத. சரியா சொல்கிறது?
அசால்ட்டாக இருந்துடக்கூடாது. என்ன தேவை அப்படின்றத நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன் உன்ட்ட, பார்த்துக்கோ, பொறுமையாக செஞ்சுக்க.